செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். சேலம் ஓமலூரில் செய்தியாளர்களை சந்தித்த இபிஎஸ் மக்களவை தேர்தலில் திமுக மற்றும் பாஜக கூட்டணிக்கு பல்வேறு தலைவர்கள் பிரச்சாரம் செய்த நிலையில் அதிமுக கூட்டணியில் தான் மட்டுமே 40 தொகுதிகளுக்கும் சென்று பிரச்சாரம் செய்ததாக தெரிவித்தார். இதனால் கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பெற்ற வாக்குகளை விட தற்போது அதிமுக வேட்பாளர்கள் அதிக வாக்குகளை பெற்றுள்ளதாக இபிஎஸ் கூறினார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஒருவன் தான் தமிழ்நாடு முழுவதும் எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்களையும் கூட்டணி வேட்பாளர்களும் ஆதரித்து நான் பிரச்சாரம் செய்தேன். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற வாக்குகளை விட 1% வாக்குகள் கூடுதலாக பெற்றது. இது அதிமுக கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக நாங்கள் பார்க்கின்றோம். தமிழகத்தில் பாஜக ஏதோ வளர்ந்து விட்டது போல செய்திகள் திட்டமிட்டு வெளியிடப்படுவதாக கூறிய இபிஎஸ் 2014 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி 18.80% வாக்குகள் பெற்றிருந்த நிலையில் தற்போது அதைவிட குறைவான 18.2% வாக்குகளை பெற்றிருப்பதாக கூறினார். பாரதிய ஜனதா கட்சி ஏதோ வளர்ந்து விட்டதை போல பத்திரிகையில் ஊடகத்தில் ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறீங்க. 2014 பாரதிய ஜனதா தலைமையில் ஒரு கூட்டணி அமைக்கப்பட்டது. அந்த கூட்டணியில் இப்ப இருக்கின்ற பெரும்பாலான கட்சிகள் இடம்பெற்றன. அப்பொழுது அவர்கள் 18.80 வாக்குகள் பெற்றார்கள். 2024 இப்பொழுது அந்த கூட்டணி பெற்ற வாக்குகள் 18.28 வாக்குகள், குறைவு 0.62% வாக்குகள் குறைவாகத்தான் பெற்றிருக்காங்க. ஆக பாஜக கூட்டணி அதிக வாக்குகளை பெற்றதாக செய்தியிலும் ஊடகத்திலும் தவறான செய்தியை பரப்பி வருவது வருத்தம் அளிக்கும். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவின் வாக்கு சதவிகிதம் குறைந்துள்ளதாக கூறிய இபிஎஸ் 2019 திமுக 33.52% வாக்குகள் பெற்ற நிலையில் தற்போது 6% குறைந்து 26.93% வாக்குகள் மட்டுமே பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதேபோல் திமுக கூட்டணி வாக்குகள் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் 53.29% இருந்ததாகவும் தற்போது அது 46.97% குறைந்துள்ளதாக கூறிய இபிஎஸ் 2024 மக்களவை தேர்தலை பொறுத்தவரை அதிமுகவின் வாக்கு சதவிகிதம் மட்டுமே உயர்ந்துள்ளதாக கூறினார். திராவிட முன்னேற்ற கழகம் 2019 கூட்டணி போட்டியிட்டு வெற்றி பெற்ற பொழுது அவர்கள் பெற்ற வாக்குகள் 53.29. 2024 அவர்கள் கூட்டணியுடைய வாக்குகள் 46.97, 6.32% வாக்குகள் குறைஞ்சிருக்குது. இரண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது அதிமுக தான் கூடுதலான வாக்குகளை பெற்றது. தென் மாவட்டங்களில் அதிமுக 7 தொகுதிகளில் டெபாசிட் இழந்துள்ளதற்கு நாடாளுமன்ற தேர்தல் வேறு, சட்டமன்ற தேர்தல் வேறு என்ற இபிஎஸ் தென் மாவட்டங்களில் அதிமுகவை வலுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். சசிகலா ஓபிஎஸ் பிரிந்து சென்றதால் தான் அதிமுகவுக்கு 1% வாக்கு அதிகரித்துள்ளதாகவும் அதிமுகவில் ஓபிஎஸ் டிடிவி சசிகலா விவகாரம் முடிந்து போன ஒன்று என்றார். சார், இப்ப பிரிந்து போனவர்கள் ஒன்றிணைய வேண்டும் என்று சசிகலா ஒரு பக்கம், அதே போல ஓபிஎஸ் அவர்கள் சொல்லியிருக்காங்க, தொடர்ந்து கூறுகிறாங்க. நீங்க உங்களுடைய கருத்து? அதெல்லாம் முடிந்து போனது. இனிமேல் பேசி என்ன பிரயோஜனம்? வேண்டுமென்றே திட்டமிட்டு எதிரிகளோடு சேர்ந்து ஒரு குழப்பத்தை தொடர்ந்து விளைவித்துக் கொண்டிருக்கின்றார். ஆகவே நீங்களாம் ஊடக நம்பம் பத்திரிகை என்னென்னலாம் பேசுறீங்க? 3 போச்சு, 4 போச்சு, 2 போச்சு, ஓட்டு சிதறின 1% அதிகமாக இருக்குது. அவெல்லாம் பிரிஞ்சு போக வேண்டியதான் 1% கூடுதலாக வந்திருக்குது. அண்ணாமலை போன்ற பல மாநில தலைவர்கள் இருப்பதால் தான் பாஜகவிற்கு சரிவு என்ற இபிஎஸ் 2026 தனிப்பெரும்பான்மையுடன் அதிமுக ஆட்சி அமைக்கும் என்றும் பாஜகவுடன் 2026 சட்டப்பேரவை தேர்தலிலும் கூட்டணி இல்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். கற்ற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.